அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த ஜும்மா உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பு தூதரை நேசிப்போம். இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஏன் படைத்தேன் என கூறும் பொழுது, அல்லதீன கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் ஹஸ்ஸுனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகத்தான் நான் மனிதர்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்து சோதிக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்போ இந்த பூமியில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் சோதனைக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த சோதனையான வாழ்வில் அவன் மரணம் என்கின்ற ஒரு இடத்தை அடைந்த பிறகு மறுமை என்கின்ற வாழ்வு மகத்துவமானது, அதில் மரணம் இல்லாதது. அந்த மரணமில்லாத வாழ்வில் ஒரு அடியான் இன்பத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றானா அல்லது துன்பங்கள் நிறைந்த நரகத்தை தேர்ந்தெடுக்கப் போகின்றானா என்பதற்கான ஒரு சோதனை களம்தான் இந்த உலக வாழ்வு என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வில் எப்படியேனும் நற்காரியங்கள் செய்து படைத்த இறைவனின் அன்பை பெற்று எப்படியேனும் சொர்க்கத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்கின்ற அந்த பேராவல் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கும். அதற்காகத்தான் அவன் அதிகம் வணக்க வழிபாடுகள் செய்கின்றான், உபரியான தொழுகையில் கவனம் செலுத்துகின்றான், இறைவனிடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுகின்றான், இறைவன் கொடுத்த செல்வத்தை அவனுடைய வழியில் செலவு செய்கின்றான், இறைவன் வழியில் நோன்பை வைத்து அல்லாவின் அன்பையும் கருணையும் பெற்றுவிட வேண்டும் என துடிக்கின்றான். அப்படி எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்றுவிட வேண்டும் என நினைக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை மிக மகத்துவமாக வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு மகத்துவம் என்று சொன்னால், அந்த சொர்க்கம் என்பது எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்தார் அளவுக்கு சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் ஒரு அடியானுக்கு சாட்டையளவிற்கு இடம் கிடைத்தால் அது இந்த உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான சொர்க்கம் மறுமையில் இருக்கிறது என்று சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது உங்களுக்கு மரணமில்லாத இன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். நீங்கள் நினைத்த உணவுகளை, நீங்கள் விரும்பிய உணவுகளை உள்ளத்தில் நினைத்தாலே போதும், அது கண்முன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். கோப்பைகள் கண்முன் சுழலும், அந்த கோப்பைகள் எடுத்து நீங்கள் விரும்பிய பானங்களை பருகலாம். அந்த சொர்க்கத்தை நீங்கள் சுற்றி பார்ப்பதற்கு உங்களுக்கு அழகிய வாகனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும், மாட மாளிகைகள் இருக்கும், ஹூர்லின்கள் என்கின்ற மகத்துவமான கன்னிகள் உங்களுக்கு துணைகளாக கொடுக்கப்படுவார்கள், குளிர்ந்த காற்றடிக்கும், மழையும் வெயிலும் இல்லாத ஒரு மகத்துவமான ஒரு மறுமை வாழ்வு அந்த சொர்க்கத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி நிறைய இடங்களை சொல்கின்றான். இப்படி நாம் சொர்க்கத்தை பற்றி தேடும் பொழுது எப்படியாவது சொர்க்கம் சென்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு அடியானுக்கும் இருக்கும். அப்படி அடியான் சொர்க்கத்துக்கு செல்கின்றானே, அந்த சொர்க்கத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கின்றானே, அந்த இன்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய இன்பம், எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய இறைவன் அடியானுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிக மகத்துவமான ஒரு சிறப்பு எதுவென்று சொன்னால், அந்த சொர்க்கத்தில் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நமக்காக அனுப்பப்பட்டாரே தூதர், அந்த தூதரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான வாழ்வு ஒரு அடியானுக்கு மறுமையில் கிடைத்து விட்டால் அவனை விட ஒரு பாக்கியம் பெற்றவன் யாரும் இருக்க முடியாது. இறைவன் சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களையும் கொடுத்து விடுகின்றான். அந்த இன்பங்களோடு நமக்காக அனுப்பப்பட்ட தூதரோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அடியானுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால்
அதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வாழ்வு மறுமையில் கிடைக்கும். அப்ப அந்த மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இவர் அகிலத்தார்க்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை நான் தூதராக அனுப்பியிருக்கிறேன் மட்டும் சொல்லாமல், நான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கெல்லாம் நான் இவரை ஒரு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், என்ன அருட்கொடை? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வானத்தை பார்க்கின்றோமே, அது இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான அருட்கொடை. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா வானிலிருந்து மழையை பொழிய வைக்கின்றானே, இது அல்லாஹ் தஆலா கொடுத்த மிக அற்புதமான ஒரு அருட்கொடை. அல்லாஹ் தஆலா பூமியை படைத்திருக்கின்றானே, இந்த பூமி அல்லாஹ் தஆலா கொடுத்த மிக அற்புதமான ஒரு அருட்கொடை. அந்த பூமியில் மழை பொழிந்து அந்த மழையோடு கலந்து மண்ணோடு கலந்து செடிகளையும் பயிர்களையும் முளைக்க செய்கின்றானே, அது அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு உடல் உறுப்புகளை எல்லாம் கொடுத்து, நான் படைத்த விஷயங்களையும் அருட்கொடையெல்லாம் பாருங்கள் என்று கண்களையும் காதுகளையும் சுவாசிப்பதற்கு நமக்கு உடல் உறுப்புகளையும் கொடுத்திருக்கின்றானே, இது ஒரு மிகப்பெரிய அற்புதம், அருட்கொடை. இதுவெல்லாம் எப்படி நாம் அருட்கொடையாக நினைத்து பார்க்கின்றோமோ, அதுபோல இந்த அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் அருட்கொடையாக நினைத்து பார்க்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அருட்கொடைனா அதுதான். வானம் எப்படி ஒரு அருட்கொடையாக, மலை ஒரு அருட்கொடையாக, பூமி ஒரு அருட்கொடையாக, நாம் உண்ணக்கூடிய உணவுகள் ஒரு அருட்கொடையாக, சுவாசிக்கக்கூடிய காற்று அருட்கொடையாக, தண்ணீர் அருட்கொடையாக இருக்கிறதோ, அதுபோல இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அவன் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை எப்படி நேசிக்க வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடையோடு மறுமையில் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவிற்கு நான் உளமாற நேசிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் வழிகாட்டியாக வந்தாரே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த மக்கத்து மதீனத்து வீதியில் மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை தான் அவர்களுடைய வாழ்க்கை. உள்ளத்தில் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார்கள், சிந்திக்க மாட்டார்கள். அதனுடைய பாதிப்புகளை பற்றி அணுவளவும் எண்ணி பார்க்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு காட்டுமிராண்டித்தனமான மக்கள் தான் அவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால், உங்களை அல்லாஹ் தஆலா தூதராக எங்களுக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால், நாங்கள் நரகத்தின் நெருப்பின் கரையோரத்தில் கிடந்திருப்போம். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எந்த அளவிற்கு மடமையான காலத்தில் இருந்தோம் என்று சொன்னால், எந்த அளவிற்கு மூர்க்கத்தனமாக இருந்தோம் என்று சொன்னால், எங்களுடைய குடும்பங்களில் பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதை அவமான சின்னமாக கருதுவோம். அது எங்களுடைய குலத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அசிங்கமாக கருதுவோம். பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் வெளியில் தலை காட்டாமல் பல நாட்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய நிலையெல்லாம் எங்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு தோழர் சொல்கின்றார், அப்படிப்பட்ட காலத்தில் தான் நான் திருமணம் செய்தேன். என்னுடைய மனைவி கருவுற்றால், ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாள் என்ற ஆசையோடு காத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவளோ பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த பெண் குழந்தை பெற்றெடுத்ததனால் என்னுடைய குலத்திற்கு மிகப்பெரிய அசிங்கம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக பல நாட்கள் நான் வெளியில் தலை காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே மறைந்து கிடந்தேன். அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கோத்திரத்திற்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாலே என்கின்ற கோபக்கனல் என்னுடைய உள்ளத்தில் கொதித்து கொண்டே இருந்தது. குழந்தையும் வளர்ந்தாள். ஒரு நாள் தந்தையை அன்போடு ஓடி வந்தாள். அவளை அப்படியே அரவணைத்து கட்டி அணைத்து சென்று ஒரு பாலும் கிணற்றில் தூக்கி எறிந்தேன். என்னுடைய கோத்திரத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானமான பெண் பிள்ளையா என அந்த பாலும் கிணற்றில் தூக்கி எறிந்து, அந்த குழந்தை கதறியது, தந்தையை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. ஆனால் என்னுடைய கல் நெஞ்சம் உருகவில்லை. அவள் மரணிக்கிற வரை நான் பார்த்து விட்டுத்தான் வந்தேன். யார சொல்லலாம், அந்த அளவிற்கு பெண் குழந்தைகள் என்று சொன்னால் எங்களுடைய கோத்திரத்தில் மிகப்பெரிய கேவலமாக அசிங்கமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வரவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வஹியை நீங்கள் உபதேசமாக எங்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், நாங்கள் நரகத்தின் கரையோரத்தில் கிடந்திருப்போம். யார சொல்லலாம், எங்களை நேர்வழிப்படுத்தியவர்கள் நீங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அந்த தோழர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால்,
எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நேர்வழிப்படுத்தி இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சில தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் நீண்ட தூரம் பயணத்தில் வியாபாரத்திற்காக செல்வோம். அப்போ திடீரெனங்களுக்கு இறையச்சம் வந்துவிடும், இறைவனை பற்றிய நினைப்பு வந்துவிடும், அச்சம் வந்துவிடும். உடனே என்ன செய்வோம் தெரியுமா? ஒட்டகத்தை நிறுத்தி அதனுடைய பாலை மணலில் பீச்சி அடித்து அதை குழப்பி ஒரு சிலையாக செய்வோம். அதுக்கு சாஷ்டாங்கங்களும் மாலைகளும் அணிவித்து அதை நாங்கள் வணங்கிவிட்டு காலால் எட்டி உதைத்து விட்டு செல்வோம். இதுதான் எங்களுடைய இறை வணக்கமாக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்த பிறகுதான் ஓரிரை கொள்கையை சொன்னீர்கள், படைத்த ரப்பை மட்டுமே வணங்க சொன்னீர்கள். இந்த கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடாது எங்களுக்கு நேர்வழிப்படுத்தியவர் அல்லாஹ்வின் தூதரே. நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் நரகத்தின் கரையோரத்தில் கிடந்திருப்போம். தோழர்கள் சொல்கிறார்கள். ஒரு தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் 8 பெண் குழந்தையை உயிரோடு புதைத்திருக்கின்றேன். எனக்கு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்குமா? இவ்வளவு பாவங்களை செய்திருக்கின்றேனே. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? ஒரு தோழரின் கேள்வி. நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வல்லமைகளையும் அல்லாஹ்வின் பண்புகளையும் அல்லாஹ்வின் கருணையும் புரிந்து கொண்டு தான் செய்த பாவங்களை எல்லாம் இறைவனிடத்தில் ஒப்படைத்து யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றானோ அவன் அன்றைக்கு பிறந்த பாலகன் போல மாறிவிடுகின்றான். செய்த தவறுகளுக்கெல்லாம் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஓரிரை கொள்கையில் பயணிங்கள். அல்லாஹ் தஆலா கருணை மிக்கவன், உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், மன்னிப்பான் என்ற அந்த மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்தி இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சிலைகளை வணங்கி கொண்டு, கற்களை வணங்கி கொண்டு, படைத்த இறைவனுக்கு கல்களையும் சிலைகளையும் வணங்கி இணை வைத்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம். அந்த சமூகத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள், ஓரிரை கொள்கையை சொன்னார்கள், படைத்த ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவத்தை சொன்னார்கள். அந்த சொன்னதன் விளைவு இன்றைக்கு நாம் ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில் பயணிக்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மறுமை நாள் மகத்துவமான நாள், நரகம் மிக கடுமையானது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோமே நெருப்பு, அதுபோல் 68 மடங்கு சக்தி கொண்ட நெருப்பை நரகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த நெருப்பில் இந்த மனிதன் யார் இணை வைக்கின்றானோ, அல்லாஹ்விற்கு இணை துணைகளை கற்பிக்கின்றானோ, அவனுக்கு நரகத்தில் கடுமையான வேதனை கொடுக்கப்படும், சொர்க்கம் ஹராமாக்கப்படும், அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே. அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றியவள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இணை வைப்பின் விவரத்தை நமக்கு சொன்னார், படைத்த ரப்பை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஓரிரை கொள்கை சொல்லி மறுமை வெற்றிக்கான வழிகாட்டுதலை கொடுத்தவர் நபிகளார் அவர்கள். அந்த நபிகளாரை நாம் உளமாற நேசிக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹ்வின் அன்பையும் கருணையும் நாம் பெறுகிறோம் என்றால் எப்படி பெறுகின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கொடுத்த அந்த உபதேசம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வஹியை நமக்கு உபதேசமாக கொடுத்தார்கள். அந்த உபதேசத்தை உள்ளத்தில் ஏந்தியதால் மறுமை வெற்றிக்கான வழிகாட்டுதலோடு நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தவர் நபிகளார் அவர்கள். நபிகளாரை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நேசிக்கிறேன் என்றால், என்னுடைய மனைவி மக்களை காட்டிலும், உற்றார் உறவினரை காட்டிலும், எனக்கு பாதுகாப்பு தரும் எனக்கு இருக்குமே என்னுடைய இல்லம், அதை காட்டிலும் எனக்கு நஷ்டம் ஏற்படும் என நேசித்து செய்கின்றன வியாபாரம், அதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்காதவர்கள் மூமினாக இருக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த உலக இன்பம் உங்களுக்கு பெரிதாகிவிட்டது என்று சொன்னால், என்னிடத்திலிருந்து நீங்கள் தண்டனை எதிர்பாருங்கள், என்னிடத்திலிருந்து தகவலை எதிர்பாருங்கள், அது உங்களுக்கு மிக கடுமையானதாக இருக்கும். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர். இந்த உலக இன்பம் அற்பத்திலும் அற்பம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். உலகம் நிரந்தரமானதல்ல. உலகம் உங்களுக்கு நிரந்தரமாக வெற்றியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என நினைத்து விடாதீர்கள். இது அழியக்கூடியது. மறுமைதான் மகத்துவமானது. அந்த மகத்துவமான வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அவனுடைய வழியில் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்கள் செலவு செய்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வெற்றியாளர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அவனுடைய உயிரையும் அவனுடைய செல்வங்களையும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்ய வேண்டுமா? அப்படி செய்பவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் தஆலா. அருள்முறை வசனம் விளங்குகிறது, இன்னல்லாஹ ஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸிக்கும் அம்வாலக்கும் பிஅன்னலஹும் ஜன்னah. நான் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தேன், நான் தான் பொருளாதாரத்தை கொடுத்தேன், கொடுப்பதற்கு நீங்கள் தயாரா என்கின்ற ஒரு வசனம் இறங்கிய பிறகு
அந்த நபித்தோழர்களுடைய ஏக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்போதாவது போர் வராதா? போர் வந்தால் நபிகளார் நம்மை அழைத்து செல்ல மாட்டார்களா? இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேனே, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? தோழர்கள் ஏங்குவார்கள். பொருளாதாரத்தை வாரி வழங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதா? வந்தால் நான் அள்ளி தருவேனே, அப்படி கொடுத்தால் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமே. ஏங்கினார்கள். அப்படிப்பட்ட ஏக்கம் தோழர்களுக்கு ஏன் இருந்தது என்று சொன்னால், சொர்க்கம் செல்வது மிகப்பெரிய இலக்கு. அந்த சொர்க்கத்தில் தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதே, அது மகத்துவமானது. அந்த மகத்துவமான வாழ்க்கையை பெறுவதற்கு எதையும் கொடுப்பதற்கு அன்றைக்கு தோழர்கள் தயாரானார்கள். சௌஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக தேவையான அத்தியாவசிய தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தோழர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் நினைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து பார்க்கிறேன். நான் பேச வேண்டும் நினைத்தால் உங்களோடு பேசுகின்றேன், நீங்கள் எனக்கு உபதேசம் செய்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா மறுமையில் சொர்க்கத்தை 100 படித்தளங்களாக வைத்திருக்கின்றான். அந்த 100 படித்தளங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஜன்னத் ஃபிர்தௌஸ் போன்ற இடங்களில் நீங்கள் இருப்பீர்கள். நான் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால் உங்களை மறுமையில் பார்க்க முடியாதே, பேச முடியாதே. அந்த நிலை எனக்கு ஏற்பட வேண்டும். நான் பேச வேண்டும், உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? தோழருடைய கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் என்னோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா? நீங்கள் அதிகம் சுஜூத் செய்யுங்கள், உபரியான தொழுகையை தொழுகுங்கள். உங்களுடைய தொழுகை மறுமையில் அல்லாஹ்வின் அன்பையும் கருணையும் பெற்றுக் கொடுத்து மறுமையில் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரங்களை பிடித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னை தவிர இந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், என் உயிர் யார் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், உமரே, நீங்கள் உங்களை காட்டிலும் என்னை நேசித்தால் தான் நீங்கள் உண்மை மூமினாக முடியும். நீங்கள் உங்களை விட்டு மற்றவரை காட்டிலும் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மை மூமினாக முடியாது என்று உமரிடத்தில் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதரின் கரங்களை பிடித்து உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரை, என்னுடைய உயிரை காட்டிலும் நான் உங்களை நேசிக்கின்றேன். அந்த நேசம் மறுமையில் எனக்கு வெற்றியை தர வேண்டும், உங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பினை தர வேண்டும் என்று உமர் அலி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகளார் எந்த அளவிற்கு நேசித்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நேசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உஹது களம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எதிரிகள் மிக நெருக்கத்தில் வந்து விட்டார்கள். நபிகளார் அப்போது சொல்கிறார்கள், தோழர்களே, எதிரிகள் மிக நெருக்கத்தில் வந்து விட்டார்கள். எனக்கு முன் நின்று போர் செய்து உயிர் தியாகம் செய்யக்கூடிய தோழர்கள் யார்? அப்படி நீங்கள் உயிர் தியாகம் செய்தீர்கள் என்று சொன்னால் மறுமை நாளில் என்னோடு நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய மகத்துவமான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தில் கொடுப்பான். அந்த வாய்ப்பை பெறக்கூடிய தோழர்கள் யார்? நபிகளார் சொன்னார்கள். அடுத்த வினாடியே 7 அன்சாரி தோழர்களும் 3 முஹாஜிர்களும் முன்வந்து நின்று ஒருவர் பின் ஒருவராக அந்த உஹது களத்தில் நெஞ்சில் அம்புகளை ஏந்தி அதே உஹது களத்தில் மரணித்தார்கள் என்று சொன்னால் உயிர் அற்பமானது. அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒப்பிடும் பொழுது அந்த தூதரோடு நான் இருப்பதற்கு எதை வேண்டுமானாலும் இருப்பேன். செல்வமா வாரி வழங்குவேன், உயிரா அல்லாஹ்வின் வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் வழியில் நான் கொடுப்பேன். அது மகத்துவமான மறுமையில் சொர்க்கத்தில் இறை தூதரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் என்று சொன்னால் அதற்காக நான் எதையும் தருவதற்கு தயார் என்று தோழர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில உபதேசங்களை கேட்கின்றோம், நபித்தோழர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அருள்முறையில் அத்தனை இடங்களில் சொல்கின்றான், இந்த தூதர் உங்களுக்கு அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கவலை அளிக்கிறது. உங்கள் நன்மைக்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்கள் மீது கருணை உடையவர்களாகவும் கிருபை உடையவர்களும் இருக்கின்றார். நீங்கள் அவரை நேசியுங்கள். நீங்கள் என்னை நேசிக்கின்றீர்களா? தூதரை பின்பற்றுங்கள், நான் உன்னை நேசிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இறைவனை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் தூதரை எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும், நேசிக்க வேண்டும் என்பது அடுக்கடுக்கான வசனங்கள் அருள்முறையில் இருக்கிறது. ஆனால் நாம் அருள்முறையை படிக்கின்றோம். அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வதன்ஸௌன அன்ஃபுஸகும் அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்முறையை படிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அடியார்களே, அருள்முறை உங்களுக்கு என்ன பயனளித்தது என்று ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். அடுத்தவருக்கு உபதேசம் செய்வோம், ஆனால் அருள்முறை வசனம் எனக்கு என்ன பயனளித்தது? தூதரை நீங்கள் உலகத்தை காட்டிலும் உங்கள் மனைவி மக்களை காட்டிலும் நீங்கள் நேசிக்க வேண்டும்.
தூதர் ஒன்றை உங்களை செய்யுங்கள் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானே அல்லாஹ் தஆலா, அதை என்னுடைய வாழ்வில் நான் எப்படி பின்பற்றுகின்றேன் சிந்தித்து பார்க்கணும். இல்ல நேசம் என்பது எப்படி? நான் நேசிக்க வேண்டும் தூதரை. தூதருக்கு நேரடியாக சேவகம் செய்ய முடியாது, அவருக்கு உதவிகள் செய்ய முடியாது. ஆனால் நான் நேசிக்கின்றேன். எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நேசத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அதை ஒரு அடியான் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கின்றான். நேசம் என்பது எங்க இருக்கிறதாம்? தூதரை நாம் நேசிப்பது என்பது எது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை செய் என்று சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும், எது கூடாது என்று சொன்னார்களோ அதிலிருந்து ஒதுங்கி இருப்பவன் தான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலணி அணிவதிலிருந்து மரண தருவாயில் ஒரு மனிதனுடைய நாவு என்ன உச்சரிக்க வேண்டும் என்பதை வரை அத்தனையும் வழிகாட்டியிருக்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி இருக்கின்றேனா? காலணி அணியும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி அணிந்தார்கள், சட்டை அணியும் பொழுது எப்படி அணிய வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள். இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், வியாபாரத்தில் ஈடுபடும் பொழுது என்ன எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், நட்போடு எப்படி பழக வேண்டும், வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் அடுக்கடுக்காக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை செய்யும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக அர்த்தம். சிலது கஷ்டமா இருக்கும், சிலது செய்ய முடியாததா இருக்கும், அதனால அதை செஞ்சிருவோம் அப்படின்னு மட்டும் அலட்சியம் காட்டினால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு சமமாக அது உண்மை மூமினாக முடியாது. கைபர் போர்க்களம் மிக கடுமையான போர். தோழர்கள் எல்லாம் பசியாலும் தாகத்தாலும் வாடி நிற்கக்கூடிய தருணம். மாலை நேரங்களில் அடுப்புகளை மூட்டி பாத்திரத்தை வைத்து கோவேரி கழுதை அதனுடைய இறைச்சியை சமைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பசி கொடுமை, தாகம், நெருப்பு மூட்டப்பட்டு சட்டி ஏற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் வருகிறார்கள். என்ன இதுன்னு கேட்கிறாங்க. இது கோவேரி கழுதின் இறைச்சினாங்க. நபிகளார் சொன்னார்கள் இது ஹராமாக்கப்பட்டு இது சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். அடுத்த வினாடியே ஏன் எதற்கு எதையும் கேட்கவில்லை. பசியோடு பட்னியோடு தாகத்தோடு இருந்த தோழர்கள் அதை வீசி எறிந்தார்கள் என்று சொன்னால் இதான் நேசம். பசிக்குது, இன்னைக்கு சாப்பிட்டுக்குவோம், இது முடித்த பிறகு அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று இருந்தால் தூதரை நேசிப்பதற்கு சமமாகாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கட்டளையிட்டு விட்டார் என்று சொன்னால் அதிலிருந்து எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்திருக்கிறார், அதை நான் விலகிவிட்டேன் என்று எந்த மூமின் சொல்கின்றானோ அந்த மூமின் தான் உண்மையான இறைவன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவன். தன் மீது ஸலவாத் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 23 ஆண்டுகள் தூதராக இருந்தார்கள். பசியோடு பல நாட்கள் வீதியில் வந்து நின்றிருக்கிறார்கள். தன்னுடைய பேர குழந்தை பசியோடு பேரிச்ச பழத்தை சாப்பிட எடுத்தபோது விரலை விட்டு அதை சாப்பிடக்கூடாது என தடுத்தார்கள். அந்த அளவிற்கு வறுமை வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்படி இருந்தபோது யாரிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரிடத்திலும் கேட்கவில்லை. ஆனால் நம்முடைய உம்மத்திடம், தன்னுடைய உம்மத்திடம் கேட்டார்கள். தோழர்களே, நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை கேட்கின்றேன், அதை எனக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் பாங்கு சொல்லும் போது நீங்கள் பாங்கிற்கு பதில் சொல்லிவிட்டு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அது நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நரக நெருப்பில் கரையோரத்தில் இருந்த நம்மை மீட்டெடுத்த நபிகளார் கேட்கிறார்கள், பாங்கு சொல்ல பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அது மறுமையில் எனக்கு வெற்றியை தரும். நாங்கள் மறுமையில் வசீலா என்கின்ற ஒரு உயர்ந்த பதவி இருக்கிறது. அந்த பதவியை ஒரே ஒருவருக்குத்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த வசீலா என்கின்ற பதவி எனக்கு கிடைப்பதற்கு இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள் நபிகளார். நாம் செஞ்சிருக்கிறோமா? நம்முடைய கஷ்டத்தை சொல்கிறோம், நஷ்டத்தை சொல்கிறோம், தேவையை கேட்கிறோம், மனைவி மக்களுக்காக எல்லாவித விஷயங்களையும் கேட்கிறோம். ஆனால் என்னை நேர்வழிப்படுத்தியவர், என்னுடைய உம்மத்தை, என்னுடைய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தியவர், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிய தூதர் கேட்டார்கள், வாங்கு சொன்னால் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய பிரார்த்தனையில் வசீலா என்கின்ற பதவி எனக்கு கிடைப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்களே, அதை நாம் செய்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தூதர் ஒட்டுமொத்த அகிலத்தாருக்கும் கொடுக்கப்பட்ட அருட்கொடை. அவரை நேசிப்பது ஒவ்வொரு அடியானுடைய கடமையாக இருக்கிறது. அந்த இன்ப சொர்க்கத்தின் இன்பத்தில் இறைத்துதோரோடு இருக்கக்கூடிய இன்பம் என்பது மகத்துவமானது. அந்த மகத்துவத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.